வெல்கம் டு மை சேனல். புதுசாக என்னோட சேனல் பார்க்குறவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அன்றைக்கி கீரையை வச்சு கரைச்சி கொட்டல் அன்றைக்கி எப்படி பண்ணேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக கீரை வந்து நல்லா க்ரீனிஷாக வரணுங்கிறதுக்காண்டி கல் உப்பு போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பு இருந்ததுன்னா அதை லைட்டாக கரைச்சி விட்டுடலாம். கீரை வந்து நல்லா பச்சை பசேல் வேக விடும் போதே கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டுடலாம். கீரை பச்சை பசேல்னு இருக்கும். மெக்னீஷியம் சத்தும் கிடைக்கும். கீரை வேக விடும்போது நம்ம திறந்து தான் வச்சுக்கணும், மூடி போட்டு மூடக்கூடாது. அப்புறம் 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்த உடனே தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வெறும் கீரையை மாத்திரம் நல்லா மத்தால மசிச்சு, கீரை மத்தாலையோ தயிர் கடையிற மத்தாலையும் மசிக்கலாம். கீரையை நல்லா மசிச்ச உடனே அதோட கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், மிளகா வத்தல் போட்டு அரைச்சி இந்த மசிச்ச கீரையோட சேர்த்துக்கணும். அந்த வேக வச்ச தண்ணியுமே மிக்ஸி ஜாரில் விட்டு அலம்பி நம்ம கீரையிலே சேர்த்து வரலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும். அப்புறம் குக்கரில் வந்து பயத்தம்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா மசிச்சு இந்த கீரையோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். கீரை பொதுவாக சீக்கிரம் வெந்துடும். அதனால் தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டால் போதும். அந்த வெந்த தண்ணியை தனியாக வச்சுருந்துடலாம். அரைச்சி விட்டதை அலம்பி விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்கீரையாக இருந்தால் அந்த கீரையை வெறுமனே மசித்து தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம் தாளித்து கொட்டினாலும் கீரை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கரைச்சி கொட்டலாக இருந்தால் தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம். எங்கள் ஊர் சைடில் இதுக்கு கரைச்சி கொட்டல்னு சொல்லுவோம். பொதுவாக கீரையை மண் சட்டியில் பண்ணிடலாம். உடம்புக்கு நல்லது. அந்த கீரையில் உள்ள சத்துக்கள்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும். குழந்தைகளுக்கும் வாரத்தில் 3 நாளாவது கீரையை கொடுக்கணும். வாரத்தில் 3 நாளாவது நம்ம எல்லாருமே கீரையை இந்த மண் சட்டியில் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.